நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். கட்சியிலேருந்து விலகுறோம். ஒரு செயல்பாடு சரியில்லை. எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற மொத்த பேரே வெளியாகிறோம். இப்போ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சார், என் பேர் வி சங்கர் கணேஷ். நான் 7 வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். நான் இப்போது கட்சியிலேருந்து விலகுறோம். மொத்தம் 15 பூத்து, மொத்தம் 48 பேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறோம். 6 வருஷமாக கட்சியில் தான் பயணிக்கிறேன். அது இல்லாமல் 24 தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி சீமான் அண்ணன் பரப்புரைக்கு முன்னாடியே நாம் தமிழர் ஏன் ஆதரிக்க வேண்டும் அந்த துண்டு அறிக்கை வச்சு நான் ஆட்டோவில் சென்னையில் தேர்தல் பரப்புரை பண்ணேன். அந்த எவிடன்ஸும் இருக்குது. அவர் செய்யாததுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நானே ஆட்டோவில் தேர்தல் பரப்பணும். இங்கே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். மாவட்ட செயலாளர் தெய்வந்தரையா எல்லாம் சேர்ந்து செஞ்சுருந்தோம். இங்கே நான் 2 மாதமாக இருந்தேன். சொந்த வேலையாக வந்தேன். அப்போது இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா இந்த வார்டு எம்சிக்கு இலைக்கு போட்டாங்க. அதில் நிறைய பிரச்சனை வந்திருந்தது. என்ன பிரச்சனை பார்த்தா ரொம்ப குளறுபடி சொல்லி இவ்வளோ இருக்குது அப்படின்னு மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் தலைமை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாரு. 3 மாதமாக ஃபோன் பண்ணார். ஃபோனே எடுக்கலை. மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலைமை. இப்போ நான் சாதாரண உறுப்பினர், நான் பொறுப்பு கூட வேணான்னு தான் சொன்னேன். சென்னையில் எனக்கு பொறுப்பு கொடுக்குறேன். நான் சென்னையில் வேலை செஞ்சதுக்கும் ஆதாரம் இருக்குது. நாங்கள் வாணியம்பாடியில் செஞ்சதுக்கும் ஆதாரம் இருக்குது. பசங்களெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறோம். ஆனால் மாவட்ட செயலருக்கு அங்கே ஃபோன் பண்ணி எடுக்கலை. என்ன ரீசன்? ஒரு வாரமாக பிரச்சனை போயிருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை போகுது. எதுவும் ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ நம்ம எல்லா செலவும் நான் தான். வீட்டு விசேஷத்துக்கு கூட என் பொண்ணுக்கு வளைகாப்பு நடக்க சொல்ல கூட பேனர் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறேன். எல்லா எவிடன்ஸும் இருக்குது. எல்லாம் என் காசு தான். பசங்கள்லாம் அவங்க வீட்டு விசேஷத்தை பிரபாகரன் தலைவருக்கோசம் தான் நம்ம அங்கே போனோம். இப்போ இவர் செயல்பாடு சரியில்லை. அதனால் மொத்த பேர் நான் 15 பூத்து நகரம் தொகுதி முன்னே வெளியே வந்துட்டாங்க. இப்போ நகரமும் பூத்தில் இருக்கிற மொத்த பேரும் நாங்கள் வெளியே வரோம். வாணியம்பாடியில் 36 பூத்து மொத்தங்கிறது. இது 36 வார்டு. 36 வார்டில் 15 பூத்துலேருந்து நாங்கள் வெளியே வரோம். இன்னும் வராங்க. அவங்களால இப்போ வர முடியல. எனக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. சென்னையிலும் கொடுக்குறோம், இங்கேயும் கொடுக்குறோம். நான் வேணான்னு தான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு பொறுப்பு வேணாம். பசங்க செய்யணும். பசங்களுக்கு நான் பொறுப்பு போட்டேன். இவர் தொகுதி தலைவராக இருந்தார். பேர் சொல்லணும், ரகுபதி. இவர் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற மொத்த பேரே வெளியாகிறோம். இப்போ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டில் 2020 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 132 ஓட்டு தான் இந்த 5 பூத்துக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வேலை செஞ்சு 382 ஓட்டு 5 பூத்துக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம். அவ்வளோ வேலை செஞ்சு கூட ஒன்றும் நாங்கள் மாவட்டத்துக்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் அங்கே கேட்டார் என்ன பிரச்சனை. மாவட்டத்துக்கு அவர் பதில் சொல்லலை. அப்படி சொல்ல அவருக்கே நம்மளுக்கு அந்த இதுனாக்கா நம்மளாம் அடிமட்ட உறுப்பினர் தான். நான் செய்கிறதுக்கு பொறுப்பு தரேன்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். பசங்க டெவலப் ஆகணும் நாம் செஞ்சோம். அதனால் நான் வெளியே வரோம். மொத்த பேரும் எந்த கட்சிக்கெல்லாம் நாங்கள் அப்புறம் யோசனை பண்ணி சொல்கிறோம். ஆனால் தலைவர் பிரபாகரன் என் உயிர் போனால் கூட அவர் கொடி போட்டு தான் எடுக்கலாம். இதில் மாற்றமே இல்லை. எங்கள் மொத்த பேரும்